இப்போ வர டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வந்து உங்களுக்கு பேன் கார்டு எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணாத பேன் கார்டெல்லாம் வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அது வந்து நீங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் லிங்க் பண்ணலன்னா ஆதார் கார்டோட நீங்கள் கண்டிப்பாக லிங்க் பண்ணீங்க. நீங்கள் லிங்க் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் போய் லிங்க் பண்ணாலும் கண்டிப்பாக 1000 ரூபா கட்டி ஃபைன் போட்டு தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் வராது. பென்ஷனு அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்குது. பிஎஃப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நீங்கள் பண்ண தந்தா பண்ணிடுங்க. ஏன்னா அதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் திருப்பி வந்து ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு திருப்பி அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டி நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து காசும் வேஸ்ட்டு, உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு. சரிங்களா? அதனால் வந்து பண்ணிடுங்க. 31 தான் கடைசியாக டேட்டு, டிசம்பர். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் அப்புறம் பண்ணலாம் இப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க. அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதை சீக்கிரமாக பண்ணிடுங்க. அதனால தான் நான் வீடியோ பதிவு பண்ணேன். இன்னும் சொன்னால் நானே பண்ணலை, இனிமேல் தான் நான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பதிவு வந்து உங்களுக்கு பதிவு பண்ணலான்றதுக்காக தான் பண்ணேன். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் திருப்பி இதை விட்டுட்டிங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. இப்போ வந்து வெறும் 1000 rupees தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees சேர்த்து ரீஆக்டிவேட் பண்ணதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பேங்க் சம்மந்தப்பட்டது ரொம்ப ஆதார் கார்டு இம்பார்ட்டன்ட், பேன் கார்டு இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்போஸ் ஒரு லோன் வாங்குற மாதிரி இருந்தாலும் பேன் கார்டு வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வந்து நீங்கள் அது இல்லைனா எடுத்துக்க மாட்டாங்க. பேன் கார்டு வந்து ஆக்டிவில் இருக்கணும். அதனால் அப்போ நீங்கள் பேன் கார்டு வந்து மாத்திரப்ப உங்களுக்கு ஃபில்லிங் தப்பு எதனா ஒரு டேட்டா பார்த்துக்கணும் கம்மியாக இதுவாக இருக்கும்ல, ஒன்று ஏறி இருக்கும் கம்மியாக இருக்கும். அந்த வருஷங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு தப்பு இருந்தால் அதை அப்படியே கிளியர் பண்ணிங்க அதோட சேர்த்து. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, நீங்கள் அதுக்கு தனியாக போக வேண்டியதில்லை. அது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தாலே அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை நான் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நானே வந்து ஆன்லைனில் பண்ணிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு சூப்பராக நீங்கள் ஃபோன்லேயே பண்ணுற மாதிரி நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பதிவு பண்ணதான் வந்து நானும் போய் எடுக்கணும், நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். டாடா, பாய் பாய்.